விளக்கம் என்னவென்றால் இத்தேசத்தின் அதிபதியானவன் எண்ணம் நிறைவேறாது. மு.க. ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாதுன்னா அவரு அடுத்து திமுக ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே எண்ணம் நிறைவேறாது. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். நீங்க முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாகவே என் தேவனாய கடவுள் காலத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற கட்டகாலம் உங்களுக்கு கட்டகாலம். நீங்க முதலமைச்சர் கிடையாது. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. ஐயா உங்க ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, தொடரும்னு சொல்லல. ஆனால் நீங்க அடுத்த முதலமைச்சர் கிடையாது. 2025 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல உறுதியாக எடுத்து வெளியேற்றிக் கொள்ளுங்க. நிச்சயமா நடக்கும். திமுக ஆட்சிக்கு வராது. உறுதியாக நான் சொல்றேன். செய்து திமுக கட்சிக்காரங்க செலவு குறைச்சுக்கோங்க. அவருக்கு வார்த்தை நிறைவேறும். நீங்க சந்தேகம் எனக்கு நான் சொல்றேன். சந்தேகமா திமுக கட்சிக்காரங்க இதை பார்க்கிற திமுக தொண்டர்களோ திமுக அமைச்சர்களோ திமுக எம்எல்ஏக்களோ யாரா இருந்தாலும்